ஏனம் வேட்டி ஹந்தாரம் எஷ்சைனம் மன்யதே ஹதம் உபௌதோ ந விஜானீதஹ நாயம் ஹந்தின ஹன்யதே சொல்லி சொல்றோம். யார் ஒருவன் இந்த ஆத்மாவை நான் கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கிறானோ, இந்த ஆத்மா என்னால் கொல்லப்பட்டது அப்படின்னு நினைக்கிறானோ, ரெண்டு பேருமே புத்தி அற்றவர்கள் சொல்லி சொல்றான். ஏனம் வேத்தி ஹந்தாரம் எஷ்சைனம் மன்யதே ஹதம், இந்த ஆத்மா என்னை கொன்றது, நான் இந்த ஆத்மாவை கொன்று விட்டேன் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டுமே என்னது? உபௌதோ ந விஜானீதோ நாயம் ஹந்தின ஹன்யதே, இந்த ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த புரியாதவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆத்மா அப்படிங்கிறது அழிவற்றது, யாரும் யாரையும் கொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்படி நல்ல விஷயமா போயிடுச்சு. யாரும் யாரையும் கொல்ல முடியாது இல்லையா? அப்ப யாரு வேணா என்ன பண்ணலாம்? யாரை வேணா கொல்லலாம், அதான் அர்த்தம். யாரும் யாரையும் கொல்ல முடியாது, ஆத்மாவை யாரையும் கொல்லாது, ஆத்மா யாராலையும் கொல்லவும் படாது. அதனால என்ன பண்ணலாம்? யாரை வேணா கொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கலாம். அதற்குதான் கிருஷ்ணர் சொல்றாரு, உண்மையில ஆத்மாவை கொல்ல முடியாது அப்படின்றது உண்மைதான். ஆனா வன்முறையை இப்படி தப்பா உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா வன்முறையை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு சரியான காரணம் இருக்கும். இங்க வன்முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உடலை ஆத்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதா வன்முறை. இல்லைன்னா கொல்வது அப்படிங்கிறது வன்முறை ஆகிறது கிடையாது. இப்ப ஒரு ராணுவ வீரர் போய் கொல்றாரு அப்படின்னா, பகைவரை கொல்றாரு அப்படின்னா அது வன்முறை ஆக போறது கிடையாது. எப்ப வன்முறை ஆகுது அப்படின்னா, ஒரு நிரபராதி ஒண்ணுமே தப்பு பண்ணாத ஒரு நபரை கொன்னோம் அப்படின்னா அங்க என்ன பண்றோம்? அவரை வன்முறைன்னு சொல்லி சொல்றோம். அது வன்முறைன்னு சொல்லி சொல்றோம். காரணம் என்னது? அவர் ஒண்ணுமே பண்ணவே இல்லை, அவர் என்ன பண்றோம்? பிரிச்சுட்டோம். இந்த உடம்புல இருந்து இந்த ஆத்மாவை பிரிச்சுட்டோம். சோ ஆத்மாவிற்கு உரிமை இருக்கு. இந்த உடம்புல இந்த ஆத்மா தங்கி இருப்பதற்கான உரிமை இருக்கு. அந்த உரிமை நம்ம பறிக்கிறோம் இல்லையா? அந்த பறிக்கிறத என்ன சொல்றோம்? வன்முறைன்னு சொல்லி சொல்றோம். சோ நாம் செய்யக்கூடிய தினசரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு, நிறைய உயிரினங்களை கொண்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுல பெரிய வன்முறை. காரணம் என்னது? அந்த ஆத்மாவிற்கான உரிமையை என்ன பண்றோம்? நம்ம பறிச்சிடறோம். அந்த ஆத்மா இந்த உடம்புல இத்தனை வருஷம் வாழணும் அப்படின்ற நிர்ணயம் இருக்கு, அதற்கு வாழ்வதற்கு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை பறிக்கிறதுனால என்ன சொல்றோம்? அதான் நம்ம என்ன சொல்றோம்? வன்முறை சொல்லி சொல்றோம்.